ஹாய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் பிளாக் க்யூட்டாக அவங்க பிக் உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கா நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணுவாங்க ரைட் மோஸ்ட் அப்ளிகேஷன் ஆப்லிக்கு வந்து இன்ஸ்டாட பைட் வந்துருக்கும். உங்கள் டேப் நம்ம ஆப் சொல்லி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஸ்னு ஒரு ஷேர் ஆப்ஷன் ஒரு 2% மோட்டிவேஷன் வந்து மேக் வந்து பண்ணிடுவேன். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்காது. இந்த லிங்க் அடி நீங்கள் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு மியூசிக்கான ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 4 குரூப்க்கான லேயர் இருக்கும். இந்த 4 குரூப்பில் அந்த பிக் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். இருங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் கட் ஆகிட்டு இருக்கு. ஓகே இந்த 4 குரூப் வேறு பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா டைம் பார்த்தோன்னா 5:04 லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இந்த சென்டரில் மட்டும் நான் வந்து சம் பிக்கை வந்து கொடுத்து இங்கே எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நம்ம வந்து பிக்கை வந்து கட் பண்ணி புக் மார்க் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிற பிக்கை இந்த கீழே பார்த்தா ரெஸ்ட் ப்ளஸ் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே பார்த்தா ரெஸ்ட் ஒரு 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் பார்த்தா ஃபில் கம்பல்சரி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த யாரும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போங்க. அங்கே பார்த்தா சென்டர் கட் பண்ணினா இந்த தனியாக அந்த பிக்கு வரும். இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிக் வேணால் இந்த தேவை கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது வந்து கட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரே பிக் யூஸ் பண்ணுறதா லாஸ்ட் வரையும் வந்து ஒரே பிக்கை நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு இது மாதிரி சென்டர் கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா, இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வேறு பிக்கை ஒரு புக் மார்க் வேறு பிக்கை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க. நான் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்களா. இங்கே பார்த்தா நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே சென்டர் மட்டும் இருக்குது. இங்கே பார்த்தா பிக்கு யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இங்கே ஆட் பண்ண பிக்கு மட்டும் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துன்னு வந்துட்டு அந்த ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருந்துச்சுல அந்த இமேஜுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணிவிட்டு கீழே நான் கொடுத்த இமேஜ் இருக்குல்ல அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே லேயராக பார்த்தா ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஆப்ஷன் எப்படி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு மேலே பார்த்தா டிலேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிலேட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேசன் சைடு உள்ள ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா கலர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தா ஸ்பீடாக மாட்டுற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பேசன்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்டு மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணு. ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் சூஸ் பண்ணுங்கள். லேயர் எப்படி போய்ட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5:08 கரெக்டாக 7:09 வரைக்கும் சம் லேயர் லாங்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எல்லா லேயரும் செலக்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ இந்த இமேஜ் சைடில் மூவ் பண்ணால் இந்த ஒரு ஸ்மாலாக கண்ணை மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு இமேஜ் இருக்குல்ல அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஒன் டச் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ணிங்க. டைம் பார்த்தோன்னா இந்த 7:09 வரையும் இருக்கிற இமேஜ் வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏராக கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ஒரு ரைட் சைடில் பார்த்தா 3 சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜூம் ஆகி செட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஃபில் ஆகாமல் சம் டைம் பார்த்தா ஆல்ரெடி நான் இது மாதிரி ரொம்ப இது மாதிரி வந்து அப் அண்ட் டவுனில் டூப்ளிகேட் இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் எப்படி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. இல்லை இப்போ நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:19 லாஸ்ட் வரையும் இருக்கிற எல்லா லேயருமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. கரெக்டாக ஒரே சம் 4 லேயர் தான். அந்த 4 லேயர் சூஸ் பண்ணிவிட்டு அதே லேயர் ஆப்பில் போய்ட்டு அந்த பேஸ்ட் சைடு பக்கத்தில் இருக்க ஸ்மால் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ண லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஒரு ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி ஃபோர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு
ஸ்டார்டிங் இருக்கட்டும். சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தா பேஸ்ட் லேயர் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் அந்த லேயர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆட் பண்ண லேயருக்கு வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்க இமேஜ் வந்து சம் கலர் டோனும் ஒரு ஷார்ப்போட நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த லாஸ்ட் இந்த லேயர் வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரெஜிஸ்டர் அப்போ தான் சரி கிளியர் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா சேவ் ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான நான் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடாவே.